சீமான் நானும் பிரபாகரனை சந்திக்கிற வரைக்கும் ஈழத்திற்கு சென்று பிரபாகரனை சந்திக்கிற வரை, என் தலைவனை சந்திக்கிற வரை நானும் திராவிட கருத்தியலுக்குள் தான் இருந்தேன். அவரை சந்தித்த பிறகுதான் என்னுடைய கருத்தை நான் மாற்றிக்கொண்டேன் என்று சொல்கிறார். இந்த உலகத்திற்கு முதன்முறையாக ஆமைக்கறியையும் இட்லியையும் தவிர்த்து பிரபாகரனிடமிருந்து தான் இன்னொரு விஷயத்தை தெரிந்து கொண்டதாக முதலாக சீமான் ஒப்புக்கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட போய் தான் இவர் பாடம் படித்ததா சொல்கிறார். அவருக்கு அங்கே போனது சந்திச்சது இதுவே பெரிய சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்கிற போது, இது சீமான்கிட்ட போயெல்லாம் அவர் ஒன்றும் கற்றுக்கிட்டு, இது பிரபாகரன்ட்ட போயெல்லாம் ஒன்றும் தெரிஞ்சுக்கிட்டு வரல. இங்கு இருக்கக்கூடிய திராவிட வெறுப்பாளர்கள், பெரியாரிய வெறுப்பாளர்கள் அவரை இன்றைக்கு பயன்படுத்துகிறார்கள். அவர்களுடைய விருப்பத்திற்காக இவர் இதையெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார். நாம் இவ்வாறு நீங்கள் பேசியதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டவுடனே, இது தேசியமயமாக்குங்கள் நான் சொல்கிறேன் என்றால், அப்படி என்றால் அவர் தேசியமயமாக்காத காரணத்தினால் உங்களுக்கு இந்த விஷயம் எப்படி தெரிந்தது? இதுக்கு பார்த்தீங்கன்னா உடனே இந்த 20,000 புத்தகம் படித்த அண்ணாமலை அவர் சொல்கிறாரு, என்கிட்ட இதுக்கு ஆதாரம் இருக்குது, நான் தரேன்,